அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் இடையில கேளுங்க. எல்லோரும் பரீட்சைக்கும் ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. ஓகேவா? ஸோ இந்த பாடம் நம்ம ஏற்கனவே ஆரம்பித்தோம். ஆக்சுவல் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த பாடத்தை ஆரம்பித்தோம். யாருக்கா ஞாபகம் இருக்குதா? அதில் வந்து இயேசுவின் காலத்தில் புவியியல், வரலாறு, அறிவியல் மற்றும் மத பின்னணியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு ரிவைஸ் பண்ணலாம். இயேசுவின் பிறப்பை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். அதாவது மார்க் காஸ்பலில் பார்த்தோம், யோவானில் பார்த்தோம். யோவானில் வந்து பிறப்பை பற்றி அவ்வளோ இல்லை. அப்புறம் 3 அதாவது சினாப்டிக் காஸ்பல்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுலேயும் பிறப்பெல்லாம் பார்த்துருக்கோம், மற்ற ஊழியெல்லாம் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ஒரு ரிப்பிட்டேஷன் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம், ரிவைஸ் பண்ணலாம். முடிஞ்சால் இன்றைக்கி பாடம் முடிக்கலாம், அது அடுத்த வாரத்தோடு முடிக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த பாடம் தான் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய பொது ஊழியம், இயேசுடைய வாழ்க்கை முறை, இயேசுடைய போதனைகள், இயேசுடைய அற்புதங்கள், அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் பந்தி, அது ராப்போஜனம், பாடுகள், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல். ஸோ இதான் உள்ளடக்கம், இந்த பாடத்துக்கு உள்ளடக்கம். இந்த புக்கு ஏற்கனவே உங்கள் கையில் கொடுத்துட்டோம். ஸோ அதில் உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் நான் தனியாக அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இதை போடுறேன். இது போதும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கோங்க. பிரிண்ட் யாருக்கா வேணும்னா கேளுங்க, ரிச்சர்டு பிரிண்ட் எடுத்து கொடுக்க சொல்கிறேன். இது வந்து அந்த பாட புத்தகத்தோடு சேர்த்து தான் இருக்கும். அதோட கொஞ்சம் பாயிண்ட்ஸாக இருக்கும். அதில் வந்து பேராகிராஃபாக ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். இது வந்து பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ முதல்ல பார்த்து நம்ம ரிவைஸ் பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் புவியியல், வரலாறு, அரசியல் மற்றும் மத பின்னணின்னு சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து வந்து பாலஸ்தீனம் சொல்லி பார்க்குறோம். இஸ்ரேல் நம்ம சொன்னால் கூட அது இப்போதைய காலகட்டத்தில் வந்து பாலஸ்தீனம் தான் அதோடைய பேர். பாலஸ்தீன புவியியல் பார்த்தோம். எல்லைன்னு பார்க்கும்போது இது வந்து இயேசுடைய காலகட்டம். இது வந்து ஆபிரகாமுக்கு வந்து வாக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் யோசுவா காலகட்டங்களில் வந்து அதை பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிடிச்ச காலகட்டங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் ராஜாக்களை வந்து யோசுவா காலத்துலேயும் அவங்க ஜெயிச்சு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு ராஜாக்கள்லாம் தாவீது காலகட்டத்தில் தான் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒரு யுனைடெட் கிங்டம் சொல்லுவாங்க, பொது ராஜ்யம் மாதிரி ஆகுது. சாலமோன் காலத்தில் யுத்தங்கள் எதுவுமே கிடையாது, ஒரு அமைதியான ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே சண்டைன்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் ராஜாக்களில் பார்ப்பீங்க, அல்லது 1 நாளாகும் 2 நாளாகும் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இயேசுடைய காலகட்டத்தில் தான் இதை நம்ம பார்க்குறோம். கிழக்கு வந்து யோர்தான் ஆறுன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தின் எல்லைன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கில் வந்து யோர்தான் ஆறு, மேற்கில் வந்து மத்திய தரைக்கடல், வடக்கே வந்து லீபனோன், எர்மோன் மலைகள், அது தெற்கே வந்து யூதாயா மலைகள், அப்புறம் கலிலேயா ஏரி அங்கே இருக்குது, கலிலேயா மாவட்டம் அல்லது மாநிலத்தில். அது வந்து கிட்டத்தட்ட 13 மைல் நீளம், 8 மைல் அகலம் உள்ளது. அதை கடல்னு சொல்லி நம்ம டிரான்ஸ்லேஷனில் வந்ததுனால கடல்னு பார்த்துருவோம். கடலுக்கெல்லாம் இப்படியெல்லாம் எல்லையெல்லாம் குறிக்க முடியாது. அதனால் இது ஒரு பெரிய ஏரியா. ஆனால் தண்ணி வந்து நல்ல தண்ணி, உப்பு தண்ணியாக ஞாபகம் இருக்குதா? பார்த்தீங்களா? நல்ல தண்ணி. நம்ம நல்ல தண்ணி தான். அது தண்ணி வந்து பாயுதுன்னு நினைக்கிறதுக்கு வந்து தண்ணி விழுந்து வெளியில் போகுது. ஏன் உப்பு தண்ணியாக மாறுது அப்படின்னா, தண்ணி வந்து விழுந்தது மாத்திரம் இருந்துச்சுன்னா உப்பு தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் தண்ணி வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்ல தண்ணியாக மாறும். ஸோ இங்கே வந்து தண்ணி விழுகவும் செய்து இந்த இடத்துக்கு வெளியிலையும் போக செய்யுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் இது நல்ல தண்ணி. ஏரின்னு சொல்கிறது தான் நல்லது. அப்புறம் எர்மோன் மலையில் வந்து பனிக்காலகட்டத்தில் வந்து பனி பெய்கிற இடங்கள் அது. அப்புறம் யோர்தான் பள்ளத்தாக்குகள் உள்ளடக்கியதுன்னு சொல்லி பார்க்குறோம். பள்ளத்தாக்குலாம் தெரியும், 2 மலைகளுக்கு இடையில் உள்ள பகுதி. அப்புறம் நல்ல சாலை வசதிகள் வந்து இருக்குது. ஏன்னா ரோமர்கள் வந்து இந்த நாட்டை பிடிச்சதுனால அவங்க வந்து வியாபாரத்துக்காக, யுத்தங்களுக்காக நிறைய ரோடெல்லாம் போடுறாங்க. அதனால் சாலை வசதியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் ஒரு பாலஸ்தீன அந்த காலத்து புவியியல் அமைப்பு. இப்போ வேறு அந்த காலத்து புவியியல் அமைப்பு. இதில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குதா? ஏற்கனவே பார்த்தது தான். சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகே. வரலாறுன்னு சொல்லி பார்க்கும்போது அகஸ்து அல்லது சீசன் சொல்லுவாங்க. அகஸ்து ராஜா, பெரிய ராஜா. அவர் கிமு 27 முதல் கிபி 14 வரை அவர் ஆட்சி செய்கிறார். இவர் எங்கே இருந்தார்? அகஸ்து ராஜா எங்கேருந்து ஆட்சி பண்ணார்? ஞாபகம் இருக்குதா? பெரிய ராஜாவுக்கு பேர் தான் சீசர் அப்படின்றாங்க. எங்கே? கலிலேயாவில் இருந்தாரா?
பெரிய ராஜானாலே அவங்களுக்கு வந்து அவங்க கீழே ரோம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரணும். ரோமருடைய ஆட்சி. அதனால் இவர் வந்து இத்தாலி ரோம் தான் இருந்திருப்பார். வந்து போனாருன்னா கூட தெரியாது. இவருக்குள்ளே நிறைய நாடுகள் இருக்குது. ஸோ எப்படி இங்கிலாந்து மகாராணி வந்து இங்கிலாந்துலேருந்து இந்தியாவில் ஆட்சி பண்ணாங்களோ அது மாதிரி தான் இவர் வந்து நிறைய நாடுகள், அதில் ஒரு நாடு தான் பாலஸ்தீனம் அவங்க கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவர் காலகட்டத்தில் தான் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இயேசு பிறக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அதை நம்ம சரித்திரத்தில் பார்த்துருக்குறோம். எதுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவர் செய்கிறாரு ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் எத்தனை மக்கள் இருக்காங்க? பொதுவாக வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து ஆண்கள் மட்டும் அல்லது யுத்தத்துக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி கணக்கெடுப்பாங்க. ஆனால் இவர் கணக்கெடுத்ததுடைய நோக்கம் வந்து மக்களை வந்து வரி செலுத்த வைக்கிறதுக்காக. ஸோ அது உங்களுக்கு புரியணும். ஸோ அது ஞாபகத்தில் வரணுன்றதுக்காக நான் கேட்குறேன். ஆக்சுவலாக வந்து மக்களை வந்து இது வந்து மீனிங் பேஸ்ட் ட்ரான்ஸ்லேஷனை பார்த்தீங்கன்னா ஃபுட் நோட்லேயோ அல்லது ட்ரான்ஸ்லேஷன்லேயே கொடுத்துருவோம். மக்களை வரி செலுத்த வைப்பதற்காகவே இந்த கணக்கெடுப்பு அவர் செய்கிறார். அந்த காலகட்டத்தில் இயேசு பிறக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் யூதேயாவில் வந்து குறுநில மன்னர்கள் அல்லது பெரிய ஏரோது, ஓகே, இந்த யூதேயா, கலிலேயா, அப்புறம் சமரியா இதெல்லாம் வந்து குறுநில மன்னர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இவங்களுக்கு வந்து ஏரோதுன்னு பேர். ஏரோதுன்றதும் ஒரு மன்னர் பரம்பரை பேர் தான். முதல்ல வந்து ஒரு பெரிய ஏரோது இருக்கிறாரு. அவர் தான் அந்த இயேசு பிறந்தப்போ 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் கொல்ல சொன்னவர். அதுக்கப்புறம் வந்து அவர் செத்ததுக்கப்புறம் 4 பிரிஞ்சுட்டாங்க. அவருக்கு 4 பசங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4 பங்கு ஆக்கிறாங்க. அவர் கீழே இந்த நாடுகள் யூதேயா, கலிலேயா, சமாரியாலாம் 4 பங்கு ஆக்கி, அதனால தான் கால்பங்கு தேசாதிபதியெல்லாம் வரும். அந்த கால் பங்கு எங்கேருந்து வருதுன்னா அந்த ஒரு நாட்டை ஒரு பகுதி வந்து பிரிச்சுறாங்க, 4 பிரித்து ஆள்றாங்க. அந்த பெரிய ஏரோது பேர் தான் பெரிய ஏரோது இந்த 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொள்றான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் வர ஒரு ஏரோது 2ன்னு வருவார். அவர் தான் வந்து இவனை யாக்கோபை கொல்லுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கலிலேயா குறுநில மன்னர்கள் சிறிய ஏறுது, அவங்களும் பிரிச்சதுனால அவங்க சிறிய ஏறுதுன்னு பாருங்க. இவர் தான் யோவானை பண்ணுறவர் வந்து அந்த இன்னொரு ஏறுதுன்னு சொல்லி பார்த்தோம். குறுநில மன்னன் ஏறுவது அந்திப்பா, இவன் தான் யாக்கோபை கொலை செஞ்சவன். ஸோ இந்த மாதிரி ஏறுதுன்றது வந்து ஒரு பொது பேர். அவங்களுக்கு வந்து அந்திப்பா மற்ற பேரும் சேர்ந்துருக்கும். இவங்க கிட்டத்தட்ட வந்து அவர் அகஸ்துன்றவர் பெரிய ராஜா, இவங்க வந்து ஒரு குறுநில மன்னன் மாதிரி அந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்கிறாங்க. இவங்க வந்து அவருக்கு வரி செலுத்துவாங்க, அகஸ்து ராஜாவுக்கு வரி செலுத்துவாங்க. ஸோ இவங்களுக்கு கீழே சில நாடுகள் இருக்கும், இவங்களுக்கும் வரி செலுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த குறுநில மன்னன் ஏறுவது அந்திப்பா 2, இவன் தான் யூத பெண்ணை வந்து திருமணம் முடிச்சவன். இவன்கிட்ட தான் பவுல் போய் பேசுகிறாரு. பவுல் பேசி ரட்சிப்புக்கு நடத்த பார்க்குறாரு. அவ்வளோ சீக்கிரமாக நீ என்ன மாற்றிடுவியான்னு சொல்லி எல்லாம் பேசுகிறவர் இவர் தான். அப்புறம் யூதர்களுக்குள்ள வந்து சலாத்துக்கள்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குதா? சலாத்துக்கள்னா யார்? புரட்சி செய்கிறவங்க. செலட், ஆமாம், அவங்க வந்து புரட்சி பண்ணாங்க. அதை சேர்ந்தவர் தான் ஒரு சீடர் சீமோன்னு சொல்லி பார்த்தோம். அவங்க எதுக்காக புரட்சி பண்ணாங்க? ரோமட்லேருந்து எப்படியா விடுதலை பெறணும்னு சொல்லி அவங்க ஒரு குரூப், எப்படி விடுதலை புலிகள் வந்து இலங்கையில் போராடினாங்களோ அந்த மாதிரி ஒரு குரூப்பு போராடினாங்க. அவங்க வந்து இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில் அப்படியே மங்கி போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் சீமோன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் குவைட்டிஸ்ட், அமைதியானவர்கள் யாருன்னு ஞாபகம் இருக்குதா? ஒரு பக்கம் போராட்டக்காரர்கள், போராளிகள், இன்னொரு பக்கம் அமைதியானவங்க. இவங்க என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்குதா அவங்களுக்கு? இவங்க வந்து வேதத்தை வந்து பாதுகாத்தாங்க. அவங்களுக்கு வேற ஒரு பேர் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது இதில் வரலான்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வேறு பாடத்தில் வந்துருக்கலான்னு தெரியல. கும்ரான் புகையில் கொண்டு போய் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சவங்க, இந்த வேதத்தை வந்து திரும்ப நிறைய காப்பி எடுத்தவங்க, பாதுகாத்தவங்க, அதெல்லாம் இதில் சேரும். இவங்க வந்து அமைதியாக மேசியா ஒருத்தர் வருவார்னு சொல்லி எதிர்பார்த்து வேத புஸ்தகங்கள்லாம் பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு சுருக்கமான பாயிண்ட். உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து அந்த புக்கில் இருக்கும். ஸோ அதுலேருந்து எடுத்தது தான். ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வரலாறுல ஏதாவது நீங்கள் கேள்வி கேட்கணுமா? ஒரு சுருக்கமான வரலாறு, ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல. இயேசு காலத்தில் உள்ள ஒரு சரித்திர சூழ்நிலை இதுதான். பொலிட்டிக்கல், அரசியல், மொழிச்சூழல் பார்த்தீங்கன்னா பல்வேறு நகரங்கள், நாடுகளுக்கிடையே சிறந்த சாலை வசதியுடன் இருந்த ரோம பேரரசு. அவங்க வந்து லத்தீன் மொழி,
ஆனால் லத்தீன் மொழி வந்து எல்லாருமே பேசலை. ஏன் பேசலை? அந்த காலகட்டத்தில் வந்து இங்கிலீஷ் பதிலாக வந்து கிரீக் மாதிரி, இப்போது இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி அந்த காலத்தில் கிரீக் வந்து கிரேக்க மொழி ஏன் பரவச்சு, லத்தீன் மொழியே பரவாயில்ல, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஓகே, இந்த லத்தீன் மொழியில வந்து மொழி வந்து அவ்வளோ வளர்ச்சிக்கு காரணம் கிரேக்கத்தை விட, கிரேக்கத்தில் தான் வந்து நிறைய சயின்டிஸ்ட், அதாவது கவிதை எழுதுகிறவங்க, இலக்கியமும் அவங்ககிட்ட வளருது, சயின்ஸும் அவங்ககிட்ட வளருது, இந்த கல்வியும் அவங்ககிட்ட தான் வளருது. அதனால தான் நீங்கள் நம்ம படிக்கிற பாட புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேர்டு வந்து கிரேக்கிலேருந்து எடுத்துருப்பாங்க. ஸோ கிரேக்க மொழியில் தான் கல்வி வளர்ச்சி, அப்புறம் கவிதை அல்லது இலக்கிய வளர்ச்சி, அதுக்கப்புறம் சயின்ஸ் போன்ற வளர்ச்சி எல்லாமே கிரேக்க மொழி சார்ந்து, இந்த தத்துவ ஞானிகள் எல்லாமே சயின்டிஸ்ட்டு, தத்துவ ஞானிகள் எல்லாமே கிரேக்க சம்மந்தமாக இருக்கிறாங்க. அதனால கிரேக்க மொழி வளர்ந்த அளவுக்கு லத்தீன் மொழி வளரல. ஆனால் ஓரளவுக்கு லத்தீன் மொழி வந்து பேசுகிறாங்க. யாருன்னா அந்த ரோம ஆட்சியில் உள்ளவங்க, அப்புறம் இராணுவத்தில் இருந்தவங்க, ஸோ அவங்கெல்லாம் வந்து அந்த லத்தீன் மொழி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது ஒரு முக்கிய மொழி. ஆனால் எபிரேய மொழி வந்து யூதருடைய மொழி மாத்திரம்தான். அதுலேயும் கொஞ்சம் பேர் யூதர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போனவங்கெல்லாம் இந்த எபிரேய மொழியை மறந்துட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் கிரேக்கத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ தெரியல, பழைய ஏற்பாடை வந்து கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தாங்க. செப்தகிந்துன்னு சொல்கிறோம், 70 பேரை வச்சு ஒரே காலகட்டத்தில் மொழிபெயர்த்தாங்க. ஏன் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா, எபிரேய மொழி யூதர்கள் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போனவங்க எபிரேய மொழியை மறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு பயன்படுத்துறதுக்காக அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதே காலகட்டத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் வேறு வேறு மொழி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். பொது மொழியாக கிரேக்க மொழி, தத்துவ மொழி, கல்வி வளர்ச்சியெல்லாம் இருந்ததுனால. ஸோ இதுதான் அரசியல் மொழி சூழல்னு சொல்லி பார்க்குறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? கேள்விகள்? இயேசு பேசின மொழி அராமி. ஏன் எபிரேய மொழி பேசாமல் அராமி மொழி பேசினாரு? ஓகே, அது வந்து எபிரேய மொழியிலேருந்து கொஞ்சம் மறுவினது, பேச்சு மொழி மாதிரி, பேச்சு மொழின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து எபிரேய மொழி படிக்க போனீங்க அப்படின்னா 2 மொழி படிக்கலாம். அந்த நாட்டில் எபிரேய மொழி பேசுகிறாங்க, ஆனால் இயேசு பேசின மொழியை விட இப்போ பேசுகிற மொழி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா 2000 வருஷம் ஆச்சு. இது வந்து மாடர்ன் ஹீப்ருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிப்ளிக்கல் ஹீப்ருன்னு இருக்குது, அது வேறு. பிப்ளிக்கல் ஹீப்ருன்னா வேதம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் பேசின எபிரேய மொழி வேறு. ஸோ இந்த மாதிரி அங்கே போனீங்கன்னா, இன்றைக்கி போனீங்கன்னா இஸ்ரேலுக்கு போனீங்க அப்படின்னா பிப்ளிக்கல் ஹீப்ரும் படிக்கலாம், மாடர்ன் ஹீப்ரும் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மொழி மாறுது. அதில் ஒரு இடைப்பட்ட மொழி தான் அரேமின்னு சொல்கிறோம், அரமிக் மொழின்னு சொல்கிறோம். அது வந்து எபிரேய மொழி வந்து மறுவினது, ஒரு பேச்சு வழக்கில் உள்ள மொழி. அதுதான் இயேசு சீடர்கள்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, வேறு ஏதாவது கேள்வி? அரசியல் மொழி சார்ந்த சூழல்களில் பொருளாதார சூழல் பெரிய பெரிய சண்டைகளாக நடந்துகிட்டே இருக்குது. அந்த காலகட்டத்தில் ரோமர்கள் வந்து நாடுகளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நாடுகளில் வந்து கப்பங்கட்ட வைக்கிறாங்க, வரி செலுத்த வைக்கிறாங்க. பொருளாதார சண்டை நடந்தாலே உங்களுக்கு பொருளாதாரத்தில் வந்து நெருக்கடி இருக்க தான் செய்யும். யுத்தங்கள் காலகட்டத்தில் அதில் பெரிய பணக்காரங்கள் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் வந்து பணக்காரங்களாக இருக்கிறாங்க. 3ல் 2 பேர் அடிமைகள் தான். அடிமைகளை வச்சு தான் பணக்காரங்க ஆகிட்டே இருப்பாங்க அந்த காலகட்டங்களில். அதனால் இந்த பாலஸ்தீன பகுதியில், இயேசு வாழ்ந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. நம்ம பார்க்குறது அந்த பகுதி மட்டும் பார்க்குறோம். இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பாலஸ்தீன பகுதியில் பார்த்தீங்கன்னா 3ல் 2 பேர் அடிமைகள்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த யூதர்களுக்கும் இந்த பொருளாதார தாக்கங்கள் இருக்க தான் செய்யுது. 3ல் 2 பங்கு வந்து அடிமையாக தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் யூதர்கள் வந்து ஒரு பங்கு வேணால் இந்த மாதிரி வரி வசூலிக்கிறவங்க அல்லது இராணுவத்தில் வேலை செய்கிறவங்க, அந்த அரசியலோட சம்மந்தப்பட்டவங்க, இந்த யூதர்களுக்குள்ளேயே ஒரு குரூப் வந்து கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. இந்த யார் அப்படின்னா சதுசேயர், பரிசேயர். சதுசேயர் வந்து இந்த ராஜாக்களோட க்ளோஸாக இருப்பாங்க, அவங்க கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பரிசேயர் வந்து மத சம்மந்தப்பட்ட குருக்களோட இந்த காணிக்கையில் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. யூதர்களில் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் வசதியானவங்க, மற்றவங்கெல்லாம் ஏழைகள் தான் சொல்லி பார்க்குறோம். அதனால தான் வந்து இவங்க மேலே இந்த வரி வசூலிக்கிறவங்களும் பாவியாக பார்க்குறாங்க மக்கள்லாம். அவங்க வந்து வசதினா அவங்க வந்து எப்படி வசதியானவன்றதுக்காக நான் வளர்க்குறேன். ஒன்று மத சார்ந்து வசதியாக இருக்கணும் அல்லது அரசியல் சார்ந்து வசதியாக இருக்கணும், 3ல் 1 பங்கு.
அல்லது இராணுவம் சார்ந்து இராணுவத்தில் உள்ளவங்களாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வசதிகள் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பொதுமக்கள் பொதுவாக வந்து கஷ்டப்படுறாங்க, அடிமையாக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த தாக்கம் யூதர்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த நம்ம செலட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க போராடுறதுக்கு காரணமும் இந்த பொருளாதார பிரச்சனை தான். கொஞ்சம் பேர் நல்லா பெரிய வசதியாக இருக்கிறாங்க. நம்ம என்றைக்கும் கம்யூனிஸ்ட்டு அல்லது என்ன நக்சலைட்டு ஏன் வர்றாங்க அப்படின்னா, ஒரு குரூப்பு ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க, சாதாரண மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இவங்க அதை பார்த்துட்டு பணக்காரருக்கு வந்து கொள்ளடிச்சு ஏழைகள் கொடுக்கணும்னு சொல்லி உருவாகிறதா நக்சலைட்டு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி குரூப் தான் இந்த செலட்டுன்ற குரூப்லாம் பார்க்குறோம். யூதர்களுக்குள்ளே ஒரு பிரிவு மட்டும், ஒரு சின்ன பிரிவு அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து மேசியாவை வந்து எதிர்பார்த்து வாழ்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அவங்க வந்து வேதத்தெல்லாம் பாதுகாக்கிறாங்க. மேசியா வருவார், வந்து நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை வந்து ரோமன் குவைட்டிஸ்ட். அந்த குவைட்டிஸ்ட்லேயே சில பிரிவு வருது, வேதத்தை பாதுகாக்கிறது ஒரு பிரிவு வருவாங்க. ஸோ ரோமர்கள் வந்து எப்படி இங்கே நம்ம நாட்டிலே நிறைய தெய்வங்களை வணங்குறாங்களோ அதே மாதிரி ரோமர்களும் நிறைய தெய்வங்களை வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க நிறைய தெய்வ வணக்கம் உள்ளவங்க. நம்ம பார்க்குற ரோமர்கள் வந்து அது கிறிஸ்தவங்களாக மாறினவங்க. ஆனால் இது வந்து இயேசுடைய காலகட்டத்தில் பார்க்கும்போது அவங்க நிறைய தெய்வங்களை வணங்குறாங்க, சிலை வணக்கம். ஆமாம், அது பேஸில் வருது. ஆமாம், அந்த மாதிரிலாம் சேர்ந்து வரும். நிறைய கடவுள், கிரேக்கருக்கும் நிறைய கடவுள் இருக்கிறாங்க, ரோமர்களுக்கும் நிறைய கடவுள். அதை நம்ம பிரித்து பார்க்கல, தனியாக படித்தா தான். நீங்கள் வந்து அந்த ரிலீஜியன் படிக்கும்போது தான் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக படிக்க முடியும். இப்போ நம்ம இந்து மதத்திலே பார்த்தீங்கன்னா சைவர்களுக்கு ஒரு குரூப்பு கார்டு இருக்கிறாங்க, வைணவர்களுக்கு ஒரு குரூப்பு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் பிரித்து பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இவங்களுக்குள்ளேயும் கிரேக்கர்களுக்கு வேறு, கிரேக்கத்திலேருந்து இங்கே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது அவங்க நிறைய ஒரு தெய்வ வணக்கம் வந்து ரோமற்ற இல்லை, நிறைய தெய்வங்களை வணங்குறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் வர வர வந்து அந்த தெய்வ வணக்கங்கள் வந்து பலமிழந்து வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் எல்லாருமே அந்த ஒரு ராஜா வந்து எல்லாத்தையும் மாற்றுறாரு, கிறிஸ்தவங்களை மாற்றுறாரு இயேசுக்கு அப்புறம். அப்புறம் கிழக்கத்திய புதிய தெய்வங்கள் மீதான நம்பிக்கை ஒரு புறம். இந்த ரோமர்களுக்கு வந்து கிழக்கு பக்கத்தில் உள்ள மற்ற தெய்வங்கள் மீது நம்பிக்கை வருது. ரோமர்களுக்கு வந்து அவங்க தெய்வங்கள் மீது நம்பிக்கை போய் கிழக்கத்திய புதிய தெய்வங்கள் மீது ஒரு நம்பிக்கை வருது. ஸோ அதெல்லாம் டீட்டெயில் வேணால் நீங்கள் அந்த புக்கில் படிங்க. அப்புறம் ஒரு சில கூட்டம் வந்து சீசரை வந்து தெய்வமாக வணங்குறாங்க. அவர் வந்து அகஸ்து, அவருக்கு பேர் என்ன பார்த்தோம், ஏரோது. ஓகே, சீசர் வந்து பெரிய ராஜா ரோமருக்கு. ஆமாம், ஏரோது வந்து குறுநில மன்னர். இங்கே ஏரோதையும் வணங்குறாங்க, கடவுள் மாதிரி வணங்குறாங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம கொடுத்து சாகிறார், கடவுள் கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதபடி. அவர் வந்து குறுநில மன்னர் தான் நம்ம வச்சுக்கிறோம். சீசர் வந்து ரோமராஜா, பெரிய ராஜா. சிலர் வந்து சீசரையே வந்து சிலையெல்லாம் வச்சு வணங்குறாங்க, அந்த காலகட்டத்தில் வணங்கினவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க. ஆனால் ஏரோது அந்த மாதிரியெல்லாம் வரல, சில அளவுக்குலாம் வரல. ஏரோது வந்து ஒரு இடத்துல, ஆனால் அவங்களையும் கடவுள் மாதிரி பேசுவாங்களா இந்த மாதிரி. இவைகள் இரண்டுமே தோற்க துவங்கிய காலகட்டத்தில் தான் கிறிஸ்தவம் துவங்குறதுன்னு சொல்லி பார்க்குறோம். ரோமனுடைய பல தெய்வ வணக்கங்கள் ஒரு தோல்விக்குள்ளே வருது. அதுக்கப்புறம் சீசரை வணங்குறதெல்லாம் ஒரு தோல்விக்குள்ளே வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ யூதர்களுக்குள்ளே இருந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா பரிசேயர்கள். இவங்க வந்து முக்கியமாக வந்து எதை முக்கியப்படுத்தினாங்கன்னா மோசே தான் பெரிய ஆள். மோசே எழுதி கொடுத்த பிரமாணங்கள் ரொம்ப முக்கியம். இவங்க உயிர்த்தலை பற்றி பேசுவாங்க, தெய்வதூர்களை பற்றியெல்லாம் நம்பிக்கை உள்ளவங்கன்னு சொல்லி பார்த்தோம். உங்களுக்கு பரிசேயரை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன், நிறையா பேச வேண்டாம். அது ஒரு குரூப்பு. சதுசேயர் இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க வந்து மத சம்மந்தமாக, பரிசேயர் ரொம்ப கோவில் மத சம்மந்தமாக க்ளோஸாக இருப்பாங்க. சதுசேயர் வந்து பூசாரிகளோட நெருக்கமாக இருந்தாலும் அதிகமாக அவங்க வந்து அரசியல்வாதிகளோட நெருக்கமாக இருப்பாங்க சதுசேயர் வந்து. இவங்களுக்கு வந்து தேவதூர்கள் மேலேயும் உயிர்த்தல் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் இவங்களில் ஒரு குரூப் வந்து ஏசிட்ட ஒருத்தர் வந்து, அதாவது ஒரு பெண்ணை வந்து 7 அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணாங்க, உயிர்த்ததுக்கப்புறம் அவள் யாருக்கு மனைவியாக இருப்பான்னு சொல்லி இயேசு மடக்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்டாங்க இந்த குரூப்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இயேசு அதை விளக்குறாரு எப்படின்னு சொல்லி. அப்புறம்
இந்த செலத்துக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த ரோம ஆட்சி வந்து தீவிரமாக எதிர்த்தவங்க, அவங்க வந்து போராளிகள்னு சொல்லி பார்த்தோம். இந்த எஸ்சீன்கள் தான் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிறவங்க, வேத ஆய்வு பண்ணுறவங்க. இந்த கும்ரான் இது வந்து அந்த கொயட்டிஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு குரூப், இந்த எஸ்சீன்கள் சொல்லி பார்த்தோம். இவங்க தான் அந்த வேதத்தெல்லாம் ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறது, வேதத்தை வந்து காப்பி எடுப்பாங்க. அப்போ இப்போ இருக்கிற பிரிண்டிங் மிஷின் ஜெராக்ஸ் எல்லாம் இல்லாதனால காப்பி எழுதணும். இப்போ மோசை எழுதுனது இவங்க திரும்ப திரும்ப எழுதுவாங்க. ஸோ இவங்க வந்து வேத பாரகர்கள்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு குரூப்பெல்லாம் பின்னாடி வருதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் குளிச்சுட்டு வந்து எழுதுவாங்க, ரொம்ப சுத்தமாக இருக்கிறவங்க. இவங்க வந்து மற்ற எதிர்பார்ப்பு மேசியை எதிர்பார்த்தவங்களா இல்லை எதிர்பார்ப்பு ஆமாம், இவங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எதிர்ப்புகள் இருக்க எதிர்பார்ப்புகள் இருக்குதா? எதிர்பார்ப்புகள் தான் இருக்கும். அதாவது இந்த யூதருக்குள்ள ஒரு சின்ன கூட்டம் மட்டும்தான் மேசியை எதிர்பார்த்து வாழ்ந்தாங்க, எல்லாருமே எதிர்பார்க்கல. எதிர்ப்புகள் கிடையாது. இந்த இது காப்பி அவங்களுக்கு தரேன், நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் கொஞ்சம் வேகமாக தான் போகிறேன், ஏற்கனவே பார்த்ததுனால நான் ரிவிஷன் தான் வேகமாக போகிறேன். நீங்கள் எதாவது கேட்கணுன்னா நீங்கள் இடையில கேளுங்க. செலத்துக்கள் வந்து போராளிகள். இந்த சீமோன் அதை சேர்ந்தவர், இயேசுடைய 12 சீசரில் ஒருத்தர் சொல்லி பார்த்துட்டோம். இவங்க வந்து தீவிரமாக எதிர்த்தவங்க, இவங்க வந்து ஆயுதமெல்லாம் வச்சு போராடினவங்க சொல்லிட்டாங்க. இந்த எஸ்சீன்கள் அந்த வந்து கொயட்டிஸ்டில் ஒரு குரூப்பாக இருக்கணும். இவங்க தான் வந்து வேதத்தை பாதுகாக்கிறவங்க, வேதத்தை காப்பி எடுக்கிறவங்க. ஸோ இவங்களால தான் வந்து அந்த கும்ரான் பகுதிக்குள்ள வந்து அந்த வேதமெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கணும். இந்த மேசியா ஓகே இங்கே எதிர்கொண்டிருக்கா, மேசியாவை எதிர்பார்ப்பு தான் வரல, சாரி தப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இன்னொரு குரூப் சீசருடையவர்கள்னு ஒரு குரூப் இருக்குது. இவங்க வந்து ரொம்ப அந்த ராஜாக்களுக்கு, அந்த குறுநில மன்னர்கள் சீசர்கள் நம்ம பார்த்தோம், கார்பகு தேசாதிபதி, இவங்களெல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க. ஸோ இவங்க வந்து சீசர் சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்குவாங்க. யூதருக்குள்ளே ஒரு குரூப், அதான் சீசருடையவர்கள்னு சொல்லி பார்க்குறோம். இவங்களை பற்றி ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, இந்த எஸ்ஸீன்களை பற்றியெல்லாம் வேதத்தில் இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல்லேருந்து எடுத்துகிறோம். சீசரை பற்றி ஒரே ஒரு பகுதி மட்டும் தான் சொல்லுது, சீசருடையவர்கள்னு சொல்லி. செலத்துக்களை பற்றி ஒரு சில பகுதிகள் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். சதுசேயர் பரிசேயரை பற்றியெல்லாம் கொஞ்சம் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதான் வந்து இந்த மத சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்குதா? வேறு ஏதாவது விட்டுருக்கோமா? அப்புறம் எருசலேம் தேவாலயம், ஜெபாலயம். தேவாலயத்துக்கு ஜெபாலயத்துக்குள்ள வித்தியாசம் என்னது? ஒரே ஒன்று தான், அது எருசலேமில் மட்டும்தான் இருக்கும். ஜெபாலயங்கள் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கும். ஓகே, சினகாகுன்னு சொன்னேன். தேவாலயத்தில் என்ன செய்வாங்க? தேவாலயத்தில் என்ன செய்வாங்க? தேவாலயத்தில் என்ன செய்வாங்க? ஜெபாலயத்தில் என்ன செய்வாங்க? தினசரி பலி இருக்குது, காலை பலி, மாலை பலி, இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பலிகள்லாம் செலுத்துகிறாங்க. அப்புறம் தேவாலயத்தில் ஜெபாலயத்தில் வந்து பலி செலுத்த மாட்டாங்க, அவங்க வந்து பிரமாணங்கள் வாசிப்பாங்க, அதை தியானிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வேதம் படிக்கிறதுலாம் இங்கே நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதான் அதுக்கும் ரெண்டுக்கும் உள்ள ஒரு முக்கிய வித்தியாசம். இந்த யூதர்களுக்கு வந்து இருந்த நம்பிக்கை மற்றவங்களோட பார்த்தீங்கன்னா ஒரே கடவுள் நம்பிக்கை, யெகோவா தேவன் சொல்லி பார்த்தோம். அப்புறம் நீதியான வாழ்க்கை, நியாய தீர்ப்பை பற்றியெல்லாம் அவங்க பேசுகிறவங்க.
அதில் ஒரு கூட்டம் மட்டும் மேசியா வருவார், விடுவிக்க வருவார்னு சொல்லி எதிர்பார்த்து வாழ்கிறாங்க. எல்லாருமே இல்லை, ஒரு சிறிய குவைட்டிஸ்டாக இருக்கலாம், எசின்ஸ் இருக்கலாம். ஆமாம். பரிசேயருக்கும் அந்த நம்பிக்கை இருந்திருக்கலாம். அது ரொம்ப தீவிரமாலாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப எதிர்பார்ப்புலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி தெரியல. ஸோ இந்த சூழ்நிலை தான் இயேசு பிறக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கிமு 27 அகஸ்து ராஜா அவர் வந்து ஆட்சி ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருடைய காலகட்டத்தில் தான் இயேசு பிறக்கிறாரு. உலகளாவிய ஒரு அமைதி, ஸ்திரத்தன்மை வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. உலக அளவில் பார்க்கும்போது ஒரு செழிப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ உலகளாவிய மொழின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேக்கம். நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு வந்து அந்த கிரேக்க மொழி வந்து பயன்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். லத்தீன் மொழி அந்தளவுக்கு இல்லை. எப்ரேய மொழியும் ஒரு குறுகிய பகுதியில் இருக்குது. அதனால் கிரேக்க மொழி வந்து அந்த காலகட்டத்தில் பொது மொழியாக இருந்தது வந்து நற்செய்தி அறிவிப்பதற்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ரோம புராணங்கள் அல்லது தெய்வங்களுடைய வழிபாடு, இந்த ராஜாக்களை வந்து வழிபடுறது மேலே நம்பிக்கை, மக்களுக்கு வந்து நம்பிக்கை இழந்து வருது. அதனால தான் புதிய தேடிய காலகட்டம், புதிய மதத்தை தேடுறாங்க குறிப்பாக ரோம பிரஜைகள். ஸோ கிமு 586 வந்து எருசலேம் வீழ்ச்சி ஆரம்பிக்குது, யூதருடைய வீழ்ச்சி. அந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 ரோம நகரங்களுக்குள்ள வந்து யூதர்கள் வந்து சிதறி போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஜெப ஆலயங்கள் வர்றதுக்கு காரணம் இதுதான். இவங்களால் வந்து வருஷத்துக்கு ஒருக்கையோ அடிக்கடியோ தேவாலயத்துக்கு போக முடியல. ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த ஜெப ஆலயங்களை வந்து உருவாக்குறாங்க. இந்த 150 நகரங்களில் அவங்க சிதறி போன இடங்கள்லாம் வந்து வேதத்தை வாசிக்கிறதுக்காக, கடவுளை பற்றி பேசுகிறதுக்காக, தியானிக்கிறதுக்காக ஜெப ஆலயங்கள் உருவாகும். இந்த மாதிரி ஜெப ஆலயங்கள் போனது வந்து இந்த யெகோவா தேவனை பற்றி மற்ற மக்களும் தெரிகிறதுக்கு ஒரு ஏதுவாக அது மாறுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சூழ்நிலை தான் வந்து இயேசு பிறக்கிறார். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இயேசுடைய பிறப்புக்கு தேவனை ஆயத்தப்படுத்தின காலகட்டம்னு சொல்லி ஸோ இந்த சூழ்நிலைகள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதில் தான் ஒரு கேள்வி இருக்குதா? கேட்க விரும்புறீங்களா? ஏற்கனவே பார்த்ததுனால ஒரு விஷயம் தான். இயேசுடைய பிறப்பை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எப்படிங்க? முஸ்லீம் எப்போ வர்றாங்க? ஆக்சுவலாக அவங்க இருக்கிறாங்க, இந்த இஸ்ரேல் சந்ததி இருக்க தான் செய்யுது. ஆனால் முஸ்லீம் மதமாக வர்றது வந்து 600 கிபி 600 தான். இந்த முகமது நபி காலகட்டத்தில் தான் மதமாக மாறுது. அவருடைய காலகட்டம் வந்து இயேசுக்கு அப்புறம் ஒரு 600 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிறாங்க, அந்த ஒரு குரூப் வந்து இஸ்மாயில் சந்ததி இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த மதமாக இல்லை அவங்களுக்கு. இந்த குரான் அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு. யாரு தெரியலையே. கிர்காசியர் வேறு எதுலேயும் ரிலீஜியனில் படிச்சிங்களா? எனக்கு ஞாபகம் அப்படின்றது வந்து முகமது நபி வந்து தான் தோற்று வைக்கிறார். அதுக்கு முன்னாடி அப்போ என்ன இல்லை. அந்த ரோம அந்த சிலுவை போலாம் நடந்துட்டு சொல்லி அந்த டைமில் அந்த குறிப்பிட்ட மக்கள்னு சொல்கிறாங்க. முஸ்லீம்னு பேர் கொடுத்தது வந்து இவர் முகமது நபி வந்து அதுக்கு முன்னாடி அதை வழிபடுற ஒரு மக்களாக இருந்தாங்க. சிலுவை போர் 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான். 1000 to 900 to 1200 தான் சிலுவை போர். 620 தான் மதம் உருவாக்கப்படுது. 580 பிறக்கிறாரு, கதிஜாவை கட்டுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் உருவாக்கப்படுறாங்க. அப்புறம் ஒரு 600 கிறிஸ்துவுக்கு பிறகு 600 செஞ்சுருந்ததை தான் உருவாக்குறாரு. அப்புறம் ஃபைட் பண்ணி நிறைய நாட்டை பிடிக்கிறாரு. அதன் அடிப்படையில் அலி, உஸ்மர், அக்பர், 5 பேரை சேர்ந்து 4 பேரை சேர்ந்து நாடுகளை ஆக்கிரமித்து முஸ்லீம்ன்ற ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறார். ஆனால் அந்த இவங்க வந்து இஸ்மாயிலேருந்து தான் அந்த சந்ததி வருது. அந்த சந்ததிக்கு வந்து முஸ்லீம்ன்ற பேர் மட்டும்தான் இல்லை.
ஆனால் வேதத்தில் வந்து அவங்கள பற்றி இருக்கதான் செய்யுது. வேதத்தில் வந்து இந்த இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் இந்த யுத்தங்கள் ஆபிரகாம் அடக்கம் பண்ணும்போது இவர் 2 பேரும் இஸ்மவேல் 2 பேரும் ரெண்டு பேரும் அடக்கம் பண்றாங்க. அவரும் ஒரு பெரிய ராஜாவா மாறிடுறாரு. ஒரு தலைமுறை முன்னாடி இருக்காங்க. இவங்களோட ஒரு தலைமுறை முன்னாடியே அவர் ராஜாவா வாழ்ந்துருக்காரு. அவருக்கும் 10 கோத்திரங்கள் 10 பிதாக்கள் இருக்காங்க. அவங்க இஸ்மவேலுக்கும் 12 பிள்ளைங்க, 12 பிரபுக்களா இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேலர்களுக்கும் இஸ்மவேலருக்கும் சண்டை நடக்குது, யுத்தமெல்லாம் வரும். ஒரு கடவுள் தான் வணங்குறாங்க, யெகோவாவை தான் கும்பிடுறாங்க. ஆனால் இவர் வந்து அல்லான்ற பேரை வந்து குரேஷி இனம்னு ஒருத்தர் இருக்காங்க காபால, அரேபிய நாட்டில். அந்த குரேஷி இனத்தோட கடவுள் பேர் தான் அல்லா. அப்போ அது 53 சிலைகள் வைத்து ஒரு வழிபட்ட சிலை தான் இப்போ இருக்கிற காபா. இதை வந்து அடித்து பிடிக்கிறாரு, முகமது அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறாரு. அரசியல் பொலிட்டிக்கலாக பண்ணி அந்த இடத்துல அல்லா தான் அப்படின்ற ஒரு பேரை கொடுக்குறாரு. இப்போ யெகோவா தேவனுக்கு அல்லா அப்படின்னு சொல்லி ஒரு புனைப்பெயர் கொடுத்து உருவாக்குறாரு. இதுதான் உண்மையான ஹிஸ்ட்ரி. ஆனால் அல்லான்றது வந்து அவங்க வந்து யாரும் கும்பிட்டது கிடையாது. அது குரேஷின்ற ஒரு இனத்தோட ஒரு உருவ விளைபாட்டோட சாமி பேர் தான் அல்லா. இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இனம் வந்து ஏற்கனவே இருக்குது, இஸ்மவேல் இனம் இருக்குது. அவங்க வந்து இஸ்மவேல்லேருந்து உருவானவங்க தான். ஆனால் வந்து ஒரு முஸ்லீம் மதமாக இல்லை. அவங்க வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க, வேறு வேறு பேரில் பிரிஞ்சு, அரேபியர்கள் அப்புறம் மற்ற பேர்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து அது ஒன்றாக்குறார். இவருடைய காலம் இந்த முகமது நபி வந்ததுக்கப்புறம் தான் இவர் வந்து கடைசி நபின்ற மாதிரி நிறைய கொடுத்தது மாதிரி பண்ணுறாங்க. அவர் வந்து அரசியல் நோக்கத்தில் தான் நிறைய செய்கிறார். நோக்கத்தோடு செஞ்சது அதுக்கப்புறம் பெரிய மதமாக மாறி இருக்கு. வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? இயேசுடைய பிறப்பு, ராஜ நட்சத்திரம் மற்றும் ஞானிகளை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு ராஜா பிறந்தா, ஒருவேளை இயேசுக்கு மட்டும் இந்த நட்சத்திரமா, எந்த ராஜா பிறந்தாலும் நட்சத்திரங்கள் இருக்குமா? இந்த நட்சத்திரங்கள் வச்சு கணிக்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதுதான் ஜோசியம் சொல்லி பார்க்குறோம், 4 நட்சத்திரம் பார்க்குறவங்கலாம். ஸோ அவருக்குரிய ராஜ நட்சத்திரம் தெரியுது, அதை பார்த்து ஞானிகள் வர்றாங்க. அப்புறம் இயேசுடைய வம்சாவளி பார்க்கும்போது அவர் வந்து ஆபிரகாம் மகன் சொல்கிறான். ஏன் ஆபிரகாமின் மகன் சொல்கிறாங்க? யூதா கோத்திரத்தில் பிறந்தனாலியா? அதான் ஈசாக்கு தான் ஏசுன்னு சொல்லி பவுல் பின்னாடி விளக்குவார். நீங்கள் கலாத்தியர் கொலோசியெல்லாம் வாசிக்கும்போது சொல்லுவார், ஆபிரகாமுக்கு உன் மகனை கொண்டு உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க போகிறேன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. அந்த மகன் ஈசாக்கு வந்து ஆவிக்குரிய மகன், அந்த வாக்குத்தத்தத்தின் மகன். அது வந்து இயேசுக்கு சமமாக சொல்கிறார். அதனால தான் வந்து யூதர்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா அவர் ஆபிரகாமின் மகன், தாவீதின் மகன். ஏன் தாவீதின் மகன்? வம்சத்தில் பிறந்தனாலையா இல்லை வேற என்னது? மேசியா கான்செப்டே தாவீதை வச்சு தான் வளர்க்குறாங்க. தாவீதை மாதிரி ஒரு ராஜா அல்லது தாவீதோட ஒரு சிறப்பான ராஜா அப்படின்ற மாதிரி நீங்கள் புதிய முதல்ல இயேசு தெளிவாக விளக்குனாங்க. அவர் தான் முதல்ல இயேசு தரிசித்தவரும் அவர் தான். பிதாவையும் என் ராஜாவையும் கண்டேன்னு சொல்லி சங்கீதம் 110. இப்போ தாவீதுக்கு நிறைய ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு, அது சங்கீதங்கள் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து முழுக்க முழுக்க மெஸ்ஸியாவை தெரியாது. ஆனால் அவருக்கே தெரியாமல் தீர்க்கதரிசி அவர். தாவீது வந்து ராஜா மட்டும் இல்லை, ஒரு தீர்க்கதரிசி. ஸோ அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேசியாவை பற்றி எழுதின மெசியானிக் சாங்ஸ்னே சொல்லுவாங்க. மேசியாவை பற்றி எழுதின சங்கீதங்கள் நிறைய இருக்குது. ஸோ தாவீதுக்கு வந்து வெளிப்படுத்தப்பட்டது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது நிறைய எழுதி வச்சுருப்பார். அந்த அவருடைய சரீரத்தை மண் அழிக்க முடியாது, எலும்புகள் உடைக்கப்பட முடியாது. இதெல்லாம் வந்து புதிய ஏற்பாட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம அதை பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். விளக்குவார். இது வந்து தாவீது தன்னை பற்றி எழுதலை, அவரை போல வரப்போகிற ஒரு மேசியை பற்றி எழுது. அவரை அடக்கமான அவர் செத்தார், அடக்கமான அவர் உடம்புல அழுகி போச்சு. ஆனால் என்னுடைய சரீரம் அழுகி போக தேவன் விடமாட்டார், என்னுடைய எதிரிகளை காலடி ஆக்கும் வரை எனது வலது பாசத்தில் அமர்ந்துரு அப்படின்னு என் தேவன் ஆண்டவரோடு சொன்னார், என் ஆண்டவரோடு சொன்னார். இந்த மாதிரி தாவீது நிறைய எழுதி வச்சுருப்பார். ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, தாவீது மாதிரி ஒரு ராஜா, அல்லது என்ன சொல்கிறது, தாவீதுக்கு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி தாவீது நல்ல ராஜாவோ அதே மாதிரி உலக மக்கள், உலக சமுதாயம் எல்லாத்துக்குமே ஒரு ராஜா மாதிரி இயேசு பிறப்பார் அப்படின்றதான் தீர்க்கதரிசனம் சொல்லுது.
அதனால தான் இஸ்ரேல் மக்களுக்கு வந்து ஆபிரகாம் ரொம்ப முக்கியம், தாவீது ரொம்ப முக்கியம். ஆனால் யூதர்களுக்கு எழுதும்போது, பொது எல்லா சமுதாயத்துக்கு எழுதும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ லூக்கா எழுதும்போது ஆதாமின் மகன் எழுதுவார். இவர் வந்து கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இயேசு வந்து ஆதாமோட சேர்த்துருவார். இயேசுடைய அப்பா இவர், இவருடைய அப்பா இவர் கடைசியில் ஆதாமுடைய அப்பா கடவுள் அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து இயேசுடைய அப்பா கடவுள் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவார். அதை தான் நம்ம பார்த்தோம், ஆதாமின் மகன். அதை வந்து லூக்கா வெளிப்படுத்துவார். இந்த ஆபிரகாம் தாவீதை பற்றி எழுதுறவர் வந்து மத்தேயு. அது வந்து யூத மக்களுக்கு வந்து அவரை இயேசு வந்து வெளிப்படுத்துறதுக்காக அப்படி எழுதுறாரு. லூக்கா எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஆதாமோட கனெக்ட் பண்ணுவார். எப்படின்னா இவர் வந்து கடைசி ஆதாம் அப்படின்றது தான். ஸோ அதோடைய அர்த்தத்தை தான் நம்ம இதில் பார்த்தோம். ஆதாம்னா மனுஷன், அப்புறம் அந்த வீழ்ந்து போன மனுஷன், சேர்த்துனா நியமிக்கப்பட்டவன், ரெண்டாவது தலைமுறை, மூணாவது ஏனோஸ், அப்புறம் கேனான். இந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் பின்னாடி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளேயே ஒரு நற்செய்தி அடங்கியிருக்கும். முதல் 10 அந்த தலைமுறையில் வந்து நிறைய ஒரு நற்செய்தி மாதிரி அடங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இயேசுடைய மறுபெயர்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுனா பாவங்கள்லேருந்து ரட்சிக்கிறவர். இயேசுன்ற பெயருடைய அர்த்தம் பாவங்கள்லேருந்து ரட்சிக்கிறவர். அப்புறம் இம்மானுவேல் அப்படின்னா கடவுள் நம்மோடு. இந்த ஏல் அப்படின்னு வந்தாலே கடவுள்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவருக்கு மேசியா கிறிஸ்துக்கு என்ன வித்தியாசம்? மேசியாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் மேசியானா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் திரும்ப கேட்குறேன் நான். மீனிங் வந்து அபிஷேகிக்கப்பட்டவர் அல்லது நியமிக்கப்பட்டவர் அர்த்தம். ஆனால் மேசியா இதுதான் முக்கியம். மேசியான எபிரேய மொழி, கிரேக்க மொழியில் கிறிஸ்து, அவ்வளோதான். அது ரெண்டும் ஒரே வார்த்தை தான். மேசியா எபிரேய மொழியில் மேசியா, கிரேக்க மொழியில் அதே மேசியாவுக்கு கிறிஸ்துன்றான், அவ்வளோதான். மொழி தான் வித்தியாசம். அர்த்தம் வந்து ஒன்று தான், அபிஷேகிக்கப்பட்டவர் அல்லது நியமிக்கப்பட்டவர். அப்புறம் லூக்காவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எஜமானன், குரு, அது வந்து கர்த்தன் மொழிபெயர்த்திப்பாங்க தமிழில். சில இடத்துல எஜமான் சொல்லலாம், சில இடத்துல குருன்னு சொல்லலாம், அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் வரும். அப்புறம் அவருக்கு வந்து மனுஷகுமாரன், தேவகுமாரன் அப்படின்ற பேர்லாம் நம்ம பார்க்குறோம். இயேசு அடிக்கடி தன்னை பற்றி சொல்லும்போது மனுஷகுமாரன் சொல்லிகிட்டே இருப்பார். ஏன் சொல்கிறார் அப்படி மனுஷகுமாரன்? சொல்லுங்க திரும்ப. மனுஷகுமாரன் இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஆதாமின் மகன்ற சொல்லலாம். மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த ஆதாமின் அது ஆதாம், அது இன்னொரு ஆதாம்ன்றது தான். இவருக்கும் ஆதாமுக்குள்ள ஒரு கனெக்ஷனை வந்து வெளிப்படுத்துறாரு. இவர் வந்து ஆதாமினால் உண்டான தோற்று போன ஆதாம். இவர் வந்து ரெண்டாம் ஆதாம் சொல்லக்கூடாது, இவர் கடைசி ஆதாம் சொல்லணும். ஏன்னா நீங்க ரெண்டாம் ஆதாம் சொன்னீங்கன்னா மூன்றாம் ஆதாம் இருப்பாரான்ற கடைசி ஆதாம். ஸோ அந்த ஒரு அர்த்தம் தான் மனுஷகுமாரில் இருக்குது. ஆமாம். ஸோ இவர் வந்து நான் வந்து அந்த ஆதாமுக்கு சமமாக தன்னை சொல்கிறதான் மனுஷகுமாரன், அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரேன். நிறைய இடத்துல யோகாவில் சொல்லும்போது நான் பிதானத்தை வந்து பிதான்னு சொல்கிறாங்க. அதை வந்து தான் இந்த இஸ்லாமியர்களும் உங்களுக்கு 3 கடவுளா அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் சொல்ல வர்றதுக்கு முதல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தா, இவன் வந்து தச்சனுடைய பையன் அல்லவா, இவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அங்கே பேசிக்குவாங்க. அதனால தான் அழுத்தமாக அவர் வந்து நான் அங்கேருந்து வந்து பிதாவை சித்தரிச்சிருக்கேன் வந்து சொல்லி நிறைய இடத்துல போட்டுருக்காங்க. அப்போது அந்த விலைக்கு பார்க்க வேண்டியது இருக்கும். நிறைய இடத்துல பிதாவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி காரணமும் அங்கே பேசுகிற முருகன் இருக்குது. இவன் வந்து தச்சனோட பையன் அப்படின்றதுனால நிறைய இடத்துல வந்து பேசியிருக்காங்க. ஆமாம். ஆனால் இவர் அதிகமாக தன்னை பற்றி சொல்லிக்கிட்டு வந்து மனுஷகுமாரன் தான். ஒரு சில இடங்களில் வந்து தேவகுமாரன் அப்படின்னு சொல்லுவார், கடவுளுடைய மகன் சொல்லுவார். அது வந்து அவரை பற்றி உண்மையிலேயே சொல்கிற காரியங்கள். ஆனால் மனுஷகுமாரன் ஏன் ஐடென்டிஃபை பண்ணுறாருன்னா, தோற்றுப்போன ஆதாமுக்கு பதிலாக நான் வந்திருக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன்றது தான் அந்த அர்த்தம். அந்த அர்த்தத்துக்காக தான் நம்ம பேசுகிறோம். மேசியா எபிரேய மொழி. மேசியா எபிரேய மொழி, கிறிஸ்து வந்து கிரேக்க மொழி. இப்போ எப்படி சவுல் வந்து எபிரேய மொழி, பவுல் வந்து கிரேக்க மொழி, அதே மாதிரி தான். அதை வந்து வித்தியாசமாக நம்ம கேட்டு பழகிட்டோம்.
சவுல்னா வந்து ரட்சிக்கப்படாதவர், பவுல்னா ரட்சிக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி. பேர் வந்து 2 பேர் இருக்கும். இப்போ எங்கள் பெட்ட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள ஒரு பேர் இருக்கும், வெளியில் ஸ்கூலில் போய் இன்னொரு பேர் இருக்கும். அந்த மாதிரி தான் எங்கள் பேர். குடும்ப பேர் ஒன்று, தமிழ் பேர் ஒன்று. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய பேர். ஸோ கிரேக்கத்தில் இயேசுக்கு வந்து இசோஸ், எப்ரேயத்தில் வந்து யஹோஷ்னா யெஷுவா. அது இப்போ நம்ம நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோம். யெகோஷுவா. அடுத்தது பார்க்கலாமா? இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ரொம்ப நாள் ஆச்சு, நான் 2-3 மாதத்துக்கு அப்புறம் இதை ரிவைஸ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு இப்போது மனுஷனா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்? எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். யோவான் அது இருக்கிறார், வார்த்தையாக இருந்தார். அப்புறம் வார்த்தையாக மட்டும்தான் இருந்தாரா? இப்போ வந்து இயேசு வந்து ஆபிரகாம், அது ஆவியானவர், பிதாவின் வலது பரிசத்துக்கு அவர் எப்போ போறாரு? உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம். நான் கேட்கறது வந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தார்? ஒண்ணு வார்த்தையாக இருந்தார், தேவனோடு கூட இருந்தார், தேவனாக இருந்தார். ஆனா இவங்க வந்து பழைய ஏற்பாட்டிலையும் அங்கங்க தேவனாக இருந்தார். தேவனோடு கூட இருந்தார். தேவனோடு கூட இருந்தார். பிதா, நம்ம தேவன் சொல்லும்போது பிதாவுக்கு வர்றதுனால பிதா கூட இருக்கிறாரு. அது வந்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு கூட, உயிர்த்தெழுந்ததுக்கு முன்னாடி அங்கே தான் இருக்கிறாரு, கூட தான் இருக்கிறாரு. கூட இல்லை, ஒன்றா இருக்கிறாரு. பிரிக்க முடியாது. கூட இருந்தான்னு சொல்றதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா, நீங்கள் இன்னொரு வசனம் சொல்லுது, அவர் படைக்கும் போது நான் அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தாலும் இந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது. ஒன்றா இருந்தாலும் சொல்லக்கூடாது. அவர் இருக்கிறார். இந்த படைப்பில் பார்த்தீங்கன்னா படைக்கும் இருக்குது. சங்கீதத்தில் நீதிமொழிகள் வரும். இந்த மாதிரி நிறைய இதைத்தான் நம்ம வந்து கிறிஸ்தோபோனின்றாங்க. இயேசு எப்படியெல்லாம் இது வந்து கொஞ்சம் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் திருத்துவத்தை புரியுறதுல நம்ம கஷ்டம் இருக்கும். 3 பேருன்னு சொல்லக்கூடாது, அவர் ஒருத்தர் தான். ஆனால் 3 நபர்கள் ஒன்றா இருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் 3 நபர்களாகவும் பிரித்து பார்க்கணும், ஒன்றாவும் பார்க்கணும். இதுதான் நம்ம எல்லாருக்குமே புரிகிற கஷ்டம். இதுதான் 3 தன்மைகள், ஒரு கடவுள் 3 தன்மைகள் வெளிப்பட்டார். ஆனால் 3 ஆள் தத்துவம் இருந்துச்சு. 3 ஆள், அந்த தன்மைகள் தான் நான் நபர்கள்னு சொல்கிறேன். 3 நபர்களாக இருக்காங்க. ஆள் தத்துவம் வந்து 3 பேருக்கும் தனித்தனி, ஆனால் அவங்க ஒன்றா செயல்படுறாங்க. ஆள் தத்துவம் அப்படின்றது கட்டணம். ஆனால் நிறைய பேர் இதனால என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, எவ்வளோ விட்னஸ், ஒன்லி ஜீசஸ், முஸ்லீம் 3 கடவுள் தான். அப்போ நம்ம வந்து இந்த குழப்பம் நம்ம புரிகிறதுல இருக்கிற குழப்பத்தினால வர்றதுதான். இப்போ உங்களுக்கு இப்போ ஜானிக்கு இருக்கிற குழப்பம், இயேசு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றா இருக்கிறார் பிதாவுடன், ஒன்றான்னு சொல்ல முடியாது. அப்போ இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் அதுதான். இந்த கிறிஸ்து எப்படியெல்லாம் வந்து வெளிப்பட்டார் அப்படின்றது தான் பார்க்கணும். பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் எப்படியெல்லாம் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ வந்து ஆபிரகாம் என்னை பார்த்தான் அப்படின்னு இயேசு சொல்கிறார். அப்போ தான் கல்லறிய போகிறாங்க. அவனுக்கு 50 வயசு ஆகலையே, நீ எப்படி ஆபிரகாம் உன்னை பார்த்தான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு வந்து ஆபிரகாம் பார்த்தான். எப்படி பார்த்தான்? எப்படி பார்த்தாரு? ஆட்டுக்குட்டியாக பார்த்தார். அவர் தான் அந்த ஆட்டுக்குட்டியாக ஒன்று பலி செலுத்துறாங்க. ஈசாக்கு பதில் ஆட்டுக்குட்டியாக, அது இயேசு அப்படின்றது தான். இப்போ ஆபிரகாமுக்கு வந்து அந்த ஆட்டுக்குட்டி மூலமாக இயேசு வெளிப்படுத்துகிறார் தேவன். அதில் ஒருத்தர் நம்ம ஜெபம் பண்ணுறது அவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணுறது. இந்த மாதிரி இதைத்தான் வந்து கிறிஸ்தோபோனின்றாங்க. அதாவது இயேசுடைய பிறப்புக்கு முன்பு எங்கெல்லாம் அவர் வந்து வெளிப்படுத்தப்பட்டார். இது வந்து ஓப்பனாக இல்லை, ஆனால் இயேசு வந்து வர்றார், வந்து பார்க்குறது, நமக்கு வெளிப்படுத்த பார்க்குறோம். ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆகாருக்கு காட்சி அளித்தவர் வந்து இயேசுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க.
கிறிஸ்தோஃபனின்னு சொல்லி இந்த மேசியா. ஏன் வந்து இயேசுன்ற பேரை வந்து பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்த முடியாதுன்னா இது என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த திருத்துவம் வந்து எல்லாருக்குமே புரியுறது கஷ்டமாக இருக்கும். ஆவியானவர் ஹெல்ப் பண்ணால் தான் புரிஞ்சிக்க முடியும். அது ஏன்னா நம்ம எங்கே தொடங்குறோம்னா ஆதாமியாவில் நம்ம தொடங்கிடுறோம். ஆனால் மனுஷனை ஏன் சிருஷ்டிக்கிறான்ற கேள்வியோட நம்ம தொடங்கிட்டோம்னா நமக்கு இந்த குழப்பம் வராது. ஏன்னா தூதர்களை தள்ளி இருக்காது. தூதர்கள் எல்லாரையும் தள்ளல, பாம்பன தூதர் தள்ளல. அவன் ஒருத்த விழுகலையே, அவனோட சேர்ந்து ஒரு கூட்டம் விழுகுது. அப்போ அங்கே ஒரு ஆட்கள் தேவைப்படாது வர்ஷிப் பண்றது. அதுக்கு தான் தன் சாயலாகவும் தன்னை போல மனுஷன் சிருஷ்டி சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு ஏற்கனவே திட்டம் இருக்கு. இப்போ இயேசு பற்றி சொல்ல போனா உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டின்னு எழுதியிருக்கு. அடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ நான் சொல்ற கான்செப்டும் உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடி அப்போவே தொடங்கிடுச்சு. அப்போ உலகம் தோன்ற காரணமே அவர் வந்து அங்கே ஒரு கூட்டம் தள்ளப்பட்டுருச்சு. 3ல் 1 போய் அப்போதான் அந்த கான்செப்டே எடுக்கிறார். சரி இவன் மாறிட்டான். இதில் நான் எங்கே வேறுபடுறது வேற டாபிக். இதில் எங்கே வேறுபடுறேன் அப்படின்னா தூதர்கள் விழுந்து போன ஒரு தூதர். இது வந்து நிறைய பிரசங்க கேட்டதான் நமக்கு வந்தது. ஒரு கூட்டம் தூதர்கள் தேவனை துதிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டம் விழுந்து போச்சு. அவங்களுக்கு பதிலாக உருவாக்கி அந்த இடத்துல துதிக்க வைக்க போகிறது. அப்படியெல்லாம் உருவாக்கல நோக்கத்தை மனுஷங்களை படைக்கும்போது. தேவை இந்த தூதர்கள் வந்து விழுந்து போன தூதர்களோ இப்போ உயிரோடு இருக்கிற தூதர்களோ விழாமல் இருக்கிற தூதர்களோ வந்து தேவ சாயலில் படைக்கப்படல. மனுஷங்களுக்கும் தூதர்களுள்ள வித்தியாசத்தை வந்து எபிரேயர் புஸ்தகம் வாசிக்கும் போது தான் புரியும். தேவ தூதர்களையும் சற்று சிறியவன் ஆக்கினீர். அதில் வந்து இயேசுவை கூட தூதர்களை கொஞ்சம் சின்னவன் ஆக்குறாரு. ஆனால் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டினேன்னு இருக்கும். இந்த வித்தியாசங்கள் நம்ம புரியணும். புரிஞ்சாதான் வந்து அதுக்கு மட்டும் படைக்கல. அதாவது தேவன் வந்து துதிக்கிறதுக்காக மட்டும் படைக்கல. துதிக்கிற ஒரு நோக்கம் இருக்குது, ஆனால் அதுக்காக மட்டும் படைக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பரலோகத்தில் போனால் நமக்கு என்ன வேலைன்னு எழுதியிருக்குல்ல. இல்லைங்க, தேவையில்லைங்க. அது ஓகே ஓகே. நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் கூப்பிடுங்க. ஒரு 3 மணிக்கு மேலே. அதாவது இது இந்த ஆராதிக்கிறது வந்து ஒரு இதுதான். ஆனால் இதில் எங்கன்னா நம்ம தூதர்களுக்கு சமம் கிடையாது. இதுதான் எபிரேயர்ல வந்து நடக்கிறது. ஆங்கில பைபிள் அப்படி இல்லை. எந்த பைபிள் வாசித்தாலும் எந்த பைபிள் வாசித்தாலும் வகைமையிலும் நமக்கு அதிகம் பவர் கொடுத்துட்டாரு. அவங்களோட கூட இப்போ வந்து தேவதூதர் வந்து நமக்கு பணிபடி செய்வாங்க. நம்மளோட வேலையை 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு இப்போ இந்த குழப்பத்துக்குலாம் போக வேண்டாம். தேவதூதர் வந்து நமக்கு வேலை செய்கிறாங்களா இல்லையா? ஆமாம். அப்போ யார் அவங்க? நம்ம வந்து தேவதூரில் நியாயத்திற்கு போகிறோம்னு சொல்லி வசனம் சொல்றது. ஸோ வேர் வி ஆர், நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்? இந்த மனுஷங்கள் வந்து தேவன் வந்து மனுஷனை வந்து தான் சாயல, தூதர்கள் வந்து அவருடைய சாயலில் கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு இல்லை, ஆவியின் சாயல் இருக்குது. ஆனால் மனுஷனை வந்து அவருடைய சாயலில் படைச்சார்ந்த வித்தியாசம் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட தேவ தூதர்களோடு பழகிறத விட மனுஷனோட அவர் ரொம்ப பழக விரும்புகிறார். இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் தேவதூர் வந்து இப்போதைக்கு தேவதூர் நமக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவதூருக்கு மேலானவங்களா இருப்போம். இந்த மரணத்தை ஜெயிச்ச உடனே. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்க விழுந்துட்டாங்க, அவங்க இடத்துல வைக்கிறதுக்கு பண்ணாரு அப்படின்ற ஒரு இதோட தியாலஜியோட முடிச்சுக்க கூடாது. இப்போ பரலோகத்துக்கு போய் நம்ம என்ன வேலை நம்ம இங்கே வந்து உருவாக்கி எடுக்கிறாரு. ஏன் எடுக்கிறாரு? நிறைய வேலைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து கிறிஸ்துவை அறிகிறது அரசாட்சிக்கு பிறகு நம்மள பிதாவிடத்தில் சேர்க்கிறாங்க. முதல் வேலையே என்ன இருக்குன்னா கிறிஸ்துவை அறிகிறதே நித்திய ஜீவன். இப்போ வந்து இப்போ ஆண்டோட இப்போ கடவுளோட படைப்பை வந்து படிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ சயின்ஸ் ஒரு பக்கம் நிறைய படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்சா இவ்வளோ எல்லாத்தையும் படிச்சிட்டோம், சூரியனை பற்றி படிச்சிட்டோம், பூமியை பற்றி படிச்சிட்டோம், முடிஞ்சிச்சா? முடியல. இதே மாதிரி நீங்கள் இந்த வானத்தை பார்த்தீங்கன்னா வானத்துக்கு முடிவே இல்லை. இந்த வானத்துக்கு ஒரு எல்லையை கண்டுபிடிக்க நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் முடியாது. இது வந்து அவருடைய படைப்பு. இது மூலமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தேவனை புரிகிறதே ஒரு வேலை. கடவுளை பற்றி தெரியும் போது நீங்கள் எப்படி துதிக்க போறீங்கன்னா அங்கே போயிட்டு சோத்திர அல்லையெல்லாம் போட்டுட்டு போகிறது கிடையாது. நீங்கள் தேவனை பற்றி புதுசாக ஒன்று தெரியும். இப்போ வேதத்தை வாசிக்கிறோம், புதுசாக வந்து ஒரு சத்தியம் தெரிஞ்சோன்னு நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் இப்படிப்பட்டவரா அப்படின்ற மாதிரி உடனே நன்றி சொல்லுவோம். ஸோ இதுதான் நித்திய ஜீவனில் வந்து நடக்க போகிற காரியமே. இதுதான் பிரதானமானது. இந்த ஆராதனைன்றது வந்து நம்ம நினச்சிக்கிறோம் வேறு மாதிரி. நம்ம இங்கே சர்ச்சை ஆராதனை வச்சுக்கிட்டு அங்கேயும் அப்படி தான் ஆராதிக்க போகிறோன்ற மாதிரி.
இது வந்து ஆராதனை எல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து தேவனை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்குவீங்க. அது வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. நீங்கள் அவருடைய படைப்பை பார்த்தாலே தெரியும். இதே மாதிரி தான் அவர் வந்து முழுக்க தெரிஞ்சிக்க முடியாது. தெரிய நீங்கள் அவரை துணிச்சிக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் ஆராதனை. இதுதான் நித்திய இதில் நடக்க போகுது. அது ஒரு வேலை மாதிரியும் நம்ம செய்யக்கூட கிடையாது. நீங்கள் வேலை மாதிரி செஞ்சீங்கன்னா யூ லூஸ் இன்ட்ரெஸ்ட். வேலை செய்யும்போது ஒரு 2 மணி நேரம் நல்லா வேலை செய்வோம், அதுக்கப்புறம் போர் அடிச்சு. இந்த ஆராதனையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். உங்களால் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆராதிக்க முடியாது. அங்கே இருக்கிற தன்மைகள் நம்ம வேறையாக இருக்கும், வெளிப்படுத்தப்பட்ட இல்லை. நம்ம அந்த ஆராதனையின் அர்த்தம் வந்து நமக்கு இன்னும் புரிஞ்சுக்கல நம்ம. ஏன்னா நம்ம இங்கே ஆராதிக்கிற சர்ச்சில் ஆராதிக்கிற வச்சுட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது எல்லாம் ஆராதனை. உண்மையில ஆராதனைன்றது வந்து அங்கே வித்தியாசமாக இருக்கும். தேவனை புரியுறது தான். தேவனை வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். தேவனை பற்றி தெரிய ஏன்னா அவர் வந்து இன்ஃபினிட் காட். வந்து நம்ம வந்து ஃபைனைட். நம்ம வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டவங்க. அவர் வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டவர், காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவரை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து இது வந்து அவர் படைப்பிலேயே சொல்லிட்டாரு. நீங்கள் வானத்துக்கு எல்லையை கண்டுபிடிக்க முடியாது, போயிட்டே இருக்கின்ற. இன்றைக்கும் சயின்ஸ் சொல்கிறவன் அந்த எக்ஸ்பான்ஸ் ஆகிட்டே இருக்கு. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். நீங்கள் வந்து மனுஷன் அந்த அளவுக்கு தான் வச்சுக்கிறார். தேவதூர்கள் வந்து அதை விட சின்னவங்க. இப்போ வந்து நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் தேவதூர்கள் இது வந்து பவுல் என்ன சொன்னால், இப்போ வந்து அவரோட மகனாக இருக்கிறோம், அப்பா பிள்ளை உறவில் இருக்கிறோம். நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் எப்படி இருக்க போகிறது இன்னும் வெளிப்படுத்தப்படல. ஆனால் உறவு வந்து சிறப்பாக தான் இருக்க போகிறது. தேவதூர்களை விட நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றார். ஏன்னா தேவதூர்லேயே நம்ம நியாயம் தீர்க்க போகிறது வந்து எந்த தூதர்கள் சொல்கிறான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்கள் வந்து மற்ற உலகத்தை நீங்கள் ஆட்சி செய்ய போகிறேன்றீங்க, அதெல்லாம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நிறைய காரியங்கள் வந்து முழுக்க தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறது தான் என்ன சொல்லுது, எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் போயிடும். அந்த அப்பப்போ தெரியும் போது அவங்களுக்கு வந்து அந்த அதோடைய இது புரியும். ஸோ இதுதான் வந்து நம்ம தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு காரியம் சொல்லி பார்ப்போம். நம்ம பார்க்க வந்து என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்து எஸ்ன்ற வார்த்தை பிறந்ததுக்கப்புறம் தான் பேர் வைன்னு சொல்கிறாரு, ரட்சகர் அப்படின்ற அர்த்தத்தில். ஆனால் அவர் வந்து மேசியாவாக இருக்கிறார். அதனால தான் கிறிஸ்துவ பண்ணின்றாங்க இதுக்கு பேர். பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலையும் இயேசு இருக்கிறார். இங்கே பார்க்கும்போது ஆகாருக்கு காட்சி அளித்தவர், இதெல்லாம் வந்து ஸ்காலராக ஆராய்ச்சி பண்ணவங்க. இதுக்கெல்லாம் வந்து கிரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து இயேசுவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி சொன்னால் தான் ஆகாருக்கு காட்சி அளித்தவர். உங்களுக்கு தெரியல, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். திரும்ப வாசிக்கணும் வசனங்கள் பார்த்தது. ஓகே. ஸோ ஆகாருக்கு காட்சி அளித்தவர் இந்த மேசியா தான் சொல்லி பார்க்கணும். அப்புறம் ஆபிரகாமுக்கு காட்சி அளித்தவர், அப்புறம் மோசைக்கு காட்சி அளித்தவர். மோசைக்கு எப்படி காட்சி அளித்தார்? வச்சுட்டு வாங்க. முச்செடியில் பேசினவர். ஓகே, நீங்கள் அந்த வசனங்கள்லாம் வாசகங்களை படியும். ஒருவேளை முச்செடி பரவாயில்ல. அப்புறம் 10 கட்டளை. ஓகே. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மோசை கூட இந்த கண்மலை வந்து கிறிஸ்துக்கு சமம், இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லப்பட்டுருச்சு. அந்த மோசை கூட அந்த கண்மலையை வந்து வேறு யாரும் இல்லை, அது கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி பவுலுக்கெல்லாம் அது பின்னாடி வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய வந்து மறைமுகமாக இருக்கும், ஆனால் இயேசு அங்கே இருக்கிறார், கிறிஸ்து அங்கே இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் கிதியோனுக்கு காட்சி அளித்தவர், சிம்சோனின் பெற்றோருக்கு காட்சி அளித்தவர், அப்புறம் ஏசையாவுக்கு காட்சி அளித்தவர், அப்புறம் 3 எபிரேய வாலிபர் யார் இவங்க? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. 3 பேரை தீல போடுறாங்க. 4வதா இவனு சுத்துறார். தானியேலுக்கு காட்சி அளித்தவர், அப்புறம் சிங்கக்கபில, சகரியாவுக்கு காட்சி அளித்தவர். ஸோ இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டிலையும் மேசியா இவர் வந்து இயேசுன்னு சொல்ல முடியாது, நம்ம மேசியான்னு சொல்லலாம், அல்லது கிறிஸ்துன்னு சொல்லலாம். இவர் வந்து காட்சி அளிக்கிறான்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து அந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணி இது வந்து மேசியாவை தான் இருக்கணும். ஏன் வந்து பிதாவை சொல்ல முடியல? அதுதான் அந்த பிதாவுடைய டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவரை பார்க்க முடியாது, பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது அப்படின்றதான். ஆமாம், அந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் வந்து பிதாவை கொடுக்கப்பட்டதுனால தான் இதை வந்து நம்ம பிதான்னு சொல்ல முடியாது, இது வந்து கிறிஸ்துவாக இருக்கணுன்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இப்போ வந்து புதுசாக பார்க்க போகிறோம். டீ பிரேக் எடுத்துக்கலாமா?
ஃபேக் நியூஸ்